Hello guys, welcome to Taker Boys channel. Joseph Vijay, May 10th Chief Minister of Tamil Nadu பதவியேற்றாரு. ஸோ அப்படி பதவியேற்றதுக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸாக்டா 3 days கம்ப்ளீட் ஆக போகுது. அப்படி இந்த 3 daysல அவர் சீஃப் மினிஸ்டர் என்னென்ன சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காரு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேக்கர் பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட் சரி, உங்க பிளாகா இருந்தாலும் சரி, ரியாக்ஷன் வீடியோ இருந்தாலும் சரி, மோட்டோ விளாகா இருந்தாலும் சரி, ஆல் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து உங்க சிங்கிள் யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஜோசப் விஜய் எனும் நான் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொன்னாரு. மே 10th அன்னைக்கு வந்து ஒரு காலைல 10:30 மணி அளவில் வந்து பதவியேற்றாரு முதலமைச்சரா. அது மட்டும் இல்லாம வந்து அந்த ஓட் டேக்கிங் செரமோனில வந்து இன்னொரு 9 மினிஸ்டர் வந்து அவர் பதவியேற்க வச்சாரு. யாரெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம பிஸி ஆனந்த், விஜய் சாரோட மேனேஜர். அவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது பொதுச் செயலாளராக வந்து டிவி நிறுவனத்துக்கு வந்து பதவியேற்றுக் கொண்டாரு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து கே ஏ செங்கோட்டையன் இவர் தான் வந்து இந்த கட்சியிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட், எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்எல்ஏ. கிட்டத்தட்ட 10 முறை வந்து இவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு ஏடிஎம்கேல. இவர் வந்து சீஃப் கோஆர்டினேட்டர் ஆஃப் டிவிகே, அதாவது சாருக்கு அடுத்தது வந்து டிவிகேவோட எல்லா கண்ட்ரோலும் வந்து நம்ம செங்கோட்டையன் சார் தான் வச்சிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ல அதுக்காக. அண்ட் அதை தொடர்ந்து வந்து ஆதா அர்ஜுனா வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஜி அருண்ராஜ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஜெனரல் செக்ரட்டரியாகவும், அண்ட் சிடிஆர் நிர்மல்குமார் ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் வந்து பார்ட்டி கீ ஸ்போக் பர்சனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ராஜ்மோகன் அவர் ஒரு மினிஸ்டராக கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து என்ன மினிஸ்டர் அலாட் பண்ணல. அண்ட் பி வெங்கட்ராமன் வந்து டிவிக்கோட பொருளாதார வந்து நியமிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டி.கே. பிரபு அண்ட் எஸ். கீர்த்தனா இவங்க 2 பேரும் வந்து மினிஸ்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன மினிஸ்டர் வந்து சொல்லலை. ஸோ இந்த 9 மினிஸ்டருமே வந்து விஜய் சார் தலைமையில் வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த ஸ்வேரிங் செரமனியில் விஜய் சார் என்ன பண்ணாருன்னா, முதலமைச்சர் ஆனோடனே 3 கையெழுத்து போட்டாருங்க, மேஜர் கையெழுத்து. அதில் ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்னன்னா 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாரு. எப்படின்னா வந்து அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா பிரச்சாரத்திலையும் வந்து இந்த அறிக்கை விட்டுருந்தாரு 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் தரேன். ஸோ அதை வந்து அமல்படுத்தியிருக்காரு. இப்போ வந்து 2 மாசத்துக்கு வந்து 500 யூனிட் கரண்ட் யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாரு. 500 யூனிட் மேல கரண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து அந்த 200 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீயா வராதுங்க, நீங்க மொத்த யூனிட் கரண்ட்டுக்கு நீங்க பே பண்ற மாதிரி வரும். அப்படி ஒரு அமல்படுத்தியிருக்காரு. அதாவது செகண்ட் சைன் என்ன போட்டாருன்னா, லேடிஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், பெண்கள் பாதுகாப்பு படைன்ற ஒரு குழு வந்து உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ இது மூலிமா வந்து ஏகப்பட்ட ரேப்பு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சுல, அதை தவிர்க்கிற விதமா வந்து இந்த ஸ்பெஷல் போஸ்ட் போட்டிருக்காரு. அதை தொடர்ந்து வந்து போதைப் பொருள் சிறப்பு குழுன்னு ஒரு குழு போட்டிருக்காரு. என்னன்னா வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படின்னு ஒரு குழு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா வந்து ஏகப்பட்ட இடத்துல இந்த கஞ்சா அப்புறம் வந்து இந்த குக்கைன்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல, அது மூலயமா தான் வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த கஞ்சா யூஸ் பண்ணிட்டு அது வந்து போதையாகி பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிறதுல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம லாஸ்ட் கவர்மெண்ட் பீரியட்ல பார்த்தோம். ஸோ அதுதான் மெயினா ப்ரையாரிட்டியா பண்ணணும்னு, பெண்களுக்கும் அந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி இருக்கணும்ன்றதுக்காக வந்து 2 தரப்புக்கும் வந்து தனித்தனி படை போட்டு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காத சொல்லணும். ஸோ இந்த ஸ்வேரிங் செரமனியில இந்த 3 மேஜர் கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு அதோட அந்த 10ஆம் தேதி முடிஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட் டே ஆனா மே 11th இந்த நாள் வந்து விஜய் சார் வந்து எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் சம்பவங்களா பண்ணாருன்னு சொல்லி ஆகணும். எப்படின்னா வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் மீட்ஸ் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணாரு பாருங்க. ஓல் தமிழ்நாடே ஓல் சோசியல் மீடியாவே அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்து பேசியிருந்துச்சு. மே 11th அன்னைக்கு விஜய் சார் வந்து எம்.கே. ஸ்டாலின் ஒரு ஹவுஸ்க்கு போயிட்டு அவர்கிட்ட வந்து வாழ்த்தும் பெற்றுட்டு அவர்கிட்ட ஆலோசனை பெற்று வந்தாரு. ஸோ இது மூலயமா என்ன தெரிய வருதுன்னா, எவ்வளவு விமர்சனங்களை திமுக மேல விஜய் சார் பேசி பார்த்திருப்போம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக வந்து ஒரு ஊழல் கூட்டணி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லி பார்த்திருப்போம். பட் அதெல்லாம் தவிர்த்து வந்துட்டு திமுகவோட தலைவர் எம்.கே. ஸ்டாலினை பார்த்தது வந்து அரசியல் நாகரிகமும் தமிழர் பண்பாடும் குறிக்குது. ஸோ அந்த விஷயத்த விஜய் சார் கரெக்டாக பண்ணாரு. ஸோ மே 11th எம்.கே. ஸ்டாலின் மட்டும் மீட் பண்ணது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து நேரில் மீட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வைகோ சாராக இருக்கட்டும், சீமான் சாராக இருக்கட்டும், அண்ட் அன்புமணி ராமதாஸ் சார் இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து மீட் பண்ணி வந்து வாழ்த்துக்களையும் ஆலோசனையும் பெற்றிருக்காரு சொல்லி ஆகணும். ஏன்னா விஜய் சார் இப்போதான் ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு புதுசாக என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு நிறைய அனுபவங்கள் தேவை. அந்த அனுபவங்கள் வந்து ஏற்கனவே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் கிட்ட வந்து கத்துக்கலான்ட்டு ஒரு போயிட்டு வந்து நேரில் போய் உரையாடல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாழ்த்து பெற்றது வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஏன்னா வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் போய் இவங்க கிட்ட எல்லாம் போய் ஆலோசனை கேட்க முடியாது, நானே கத்துப்பேன் அப்படின்னு இல்லாம வந்து அவர் வந்து அந்த ஆப்போனன்ட் லீடர்ஸ் கொடுக்க இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், சீனியர்ன்ற ப்ரியாரிட்டி படியா வந்து அவர் போய் ஆலோசனை கேட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஸோ மே 11th சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து எல்லா கட்சி தலைவரும் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் ஆனால் ஒரே வருத்தம் என்னன்னா, அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வந்து நேரில் மீடியா பண்ணல. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. ஏன்னா வந்து சட்டசபையிலே வந்து அவர் வணக்கம் வைக்கும்போது பதிலுக்கு வணக்கம் வைக்காம விஜய் பண்ணாரு. அது வேணும்னு பண்ணாரா இல்லை தெரியாம பண்ணாரா தெரியல. பட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஏன் இன்னும் மீட் பண்ணாம இருக்காருன்னு தெரியலங்க. பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவர் மீட் பண்ணும்.
அண்ட் மே 11th கம்ப்ளீட் ஆனோடனே நெக்ஸ்ட் மே 12th டிவிக்கும் சரி விஜய் சாரும் சரி என்ன பண்ணிருக்கேன்னு பார்ப்போம். மே 12th ஹெட்லைன்ஸே என்னன்னா விஜய் சார் வந்து கிட்டத்தட்ட 700க்கு மேல வந்து டாஸ்மாக் மூட போறதா ஒரு தகவல் வந்துச்சுங்க. எப்படின்னா வந்து ஸ்கூல் பக்கத்துல இருக்கட்டும், காலேஜ் பக்கத்துல இருக்கட்டும், அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கட்டும், அண்ட் வந்து கோயில் பக்கத்துல இருக்க எல்லா டாஸ்மாக்கையும் மூட சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தாரு. இது மூலியமா வந்து கிட்டத்தட்ட 712 டாஸ்மாக் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் 1 to 3 டேஸ்ல வந்து மூட போறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரியப்படுது. ஸோ என்னன்னா கவர்மெண்ட் வந்து திடீர்னு வந்து பெண்களுக்கு தனி குழு போடுறாங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு. அப்புறம் வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக வந்து போதைப் பொருள் தடுப்பு குழுன்னு சிறப்பாக போடுறாரு. அப்புறம் வந்து டாஸ்மாக் வந்து 700+ டாஸ்மாக் மூடுறாரு எங்க ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல இருக்கிறதா ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா வந்து எல்லா போலீஸும் வந்து அந்த ஏரியாவில் இருக்க ரோடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் இப்போ முன்ன மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த சண்டை போடுறது, போதைப் பொருளை அடிச்சுட்டு ஒம்பளுக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. முன்ன மாதிரி இல்லை, அடிச்சு பெண்டை நிமித்திடுவோம் அப்படின்னு போலீஸார்லாம் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரோடிஸில் நிற்க வச்சு பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு புதிய மாற்றமாக தெரிய வருதுங்க. ஏன்னா வந்து ஒரு 50 வருஷத்துல இல்லாத கவர்மெண்ட் மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எல்லாம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவர் சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து 2500 ஸ்கீம்ஸ், ஃப்ரீ பஸ் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் ஆனால் அதெல்லாம் பண்ணாமலே வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி சேஃப்டிக்கு மெஷர் பண்றதுல வந்து மக்கள் மனசுல வந்து வரவேற்பு பெற்றது தான் சொல்லி ஆகணும். அண்ட் மே 12th இந்த டாஸ்மாக் மூட உத்தரவுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சட்டசபை. ஸோ இந்த சட்டசபை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஹெல்த்தியாவே போச்சுன்னு சொல்லி ஆகணும். எப்படின்னா வந்து ஆளுங்கட்சி தலைவர் விஜய் சாரா இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கணும். ஸோ 2 பேருமே பேசினது ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனும் ஒரு ஹெல்த்தி ஸ்பீச்சா இருந்துச்சு. ஸோ அப்படி என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா நம்ம வீடியோல பிளே பண்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க வாங்க. பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜ்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜ்ல நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். உங்களுக்கு தெரியும், 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்க தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். அதை ஏத்துக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலன் தான் மிக மிக முக்கியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர். ஸோ கேட்டீங்களா உதயநிதி சார் என்ன பேசுறாரு? நெக்ஸ்ட் விஜய் சார் பேசுனது கேட்போம். எதிர்கட்சி தலைவரும் தங்களுடைய கரங்களை பிடித்து அழைத்து சென்று அமர வைத்தார்கள். இந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது என்று சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். பெரிய வரலாறு சம்பவத்தில் உள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள பாராளுமன்ற நடைமுறைகளை போன்றதே நம்முடைய பாராளுமன்ற நடைமுறைகளும். மன்னராட்சி இருந்த காலத்திலேயே அங்க பாராளுமன்றம் இயங்கியுள்ளது. அக்காலத்தில் அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற மன்னரும் இருந்தார், பாராளுமன்றமும் இயங்கியது. அங்கே மன்னர் ஒரு பணியை செய்ய வேண்டும், பாராளுமன்றம் அவருடைய விருப்பத்தை பெரும்பாலும் நிராகரிக்கும். மன்னர் விரும்பிய காரியத்தை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்கிற செய்தியை மன்னருக்கு சொல்ல வேண்டியவர் பாராளுமன்ற தலைவர், ஸ்பீக்கர் என்பார். பாராளுமன்றத்தின் கருத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டியவர் ஸ்பீக்கர். அதற்கு துணிவு வேண்டும். சில பணிகளை செய்வதற்கு தான் பாராளுமன்றத்தின் அனுமதி வேண்டுமே தவிர அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்த ஆசனத்தில் அமர வைப்பார்.
இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு. ஜனநாயக முறை ஏற்பட்ட பிறகும் இம்மரபு தொடர்கிறது. நிச்சயமாக தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள் என்கிற வாக்குறுதியை இந்நேரத்தில் அளிக்க விரும்புகிறேன். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் பேரவை உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஸோ கைஸ், 2 பேர் ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க. நம்ம விஜய் சார் வந்து அந்த பேரவையில் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார். அந்த சபாநாயகன் இருப்பார்ல, அவருக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி வச்சு பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. எப்படின்னா, நாங்கள் 2 பேரும் லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். காலேஜில் வந்து எனக்கு விஜய் சார் வந்து சீனியர் சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் வந்து அரசியல் ரீதியாக வந்து டிவிக்கோட டிஎம்கே தான் சீனியர். 1967 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறது வந்து எந்த ஆட்சேபமும் இல்லை. அவங்க வந்து கேட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து தான் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு போகணும். ஸோ அந்த வகையில் வந்து 2 லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நம்ம தமிழ்நாடு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ பார்ப்போம். அண்ட் இன்னொன்று உதயநிதி சார் வந்து மென்ஷன் பண்ணது என்னன்னா, இந்த பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட் அது 2வது 3வது பாட்டாக போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா வந்து நம்ம சிஎம் விஜய் சாரே வந்து பதவி இருக்கிற போது வந்து ஃபஸ்ட்டு பாட்டாக போடாமல் 2வது 3வது பாட்டாக தான் போட்டாங்க. ஸோ அதையும் கண்டித்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அது நம்ம தளபதி விஜய் ஏற்றுக்கிட்டதான் சொல்லி ஆகணும். இப்போ வரப்போகிற காலங்களில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான் போடுவாங்கன்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோதாங்க நம்ம தளபதி விஜய் சார் வந்து சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்து இந்த லாஸ்ட் 3 டேஸாக வந்து மாற்றங்களும் சரி, கவர்மெண்ட் எடுத்த அதிரடி முடிவுகளும் சரி நம்ம ஷேர் பண்ணியாச்சு. ஸோ வரப்போகிற நாளில் வந்து இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாருன்ட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது தொடர்ந்து வந்து ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வகையிலையும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு டேக்கர் பை சேனல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற ஐம் டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.